ஹலோ ஹாய்ஸ் ஹைஸ், நான் உங்களுக்கு கண்ணதாசன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணி ஒரு குட் ப்ராஃபிட்டாக ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க தவறான விஷயம். குட் ப்ராஃபிட்டாக ஆகலாம், ஆனால் வந்துட்டு அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். அது புரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, ஒரு ஒரு வட்டிக்கு வாங்கி ட்ரேட் பண்ணுறது, கோல்டு வச்சுட்டு எடுத்து ட்ரேட் பண்ணுறது, இதேமாரி விஷயத்தில் வந்து இறங்கிடுவாங்க. ஆனால் வந்துட்டு இதேமாரி என்கிட்ட கேட்கும்போது ஒரு 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 ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தாரு கால் பண்ணும்போது, இதேமாரி சார் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்து என்ன ட்ரேட் பண்ணே தெரியல. ஆனால் வந்து ஒரு கால்ஸ் வரும், கால்ஸ் வாங்குவேன். ஒரு 10 நாள் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு 5 நாள் ப்ராஃபிட் இருக்கும், 3 நாள் லாஸ் கொடுக்கும். ஆனால் வந்து கண்டினியூவாக வந்து என்னோடய அமௌண்ட் வந்து கரைஞ்சிட்டே தான் போணுச்சு இப்படின்ற இது சொன்னாங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, நான் வந்துட்டு ஒரு 10 லேக் கிட்ட லோன் வாங்கியிருந்தேன் சார். அதை வாங்கி நான் வந்து கால்ஸ் எடுத்து பண்ணும்போது என்கிட்ட இதாகிடுச்சு. அப்படிங்கும்போது கால்ஸ் வந்து வாங்கி நான் பண்ணும்போது எனக்கு வந்து முழுக்க லாஸ் ஆகி போய் லாஸ்ட்டு எந்த அமௌண்ட்டுமே இல்லாமல் 0 ஆகிடுச்சு சார். அந்த அமௌண்ட் எனக்கு ரிக்கவர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுங்க அந்த மாதிரி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன், இதேமாரி விஷயத்தில் பண்ணாதீங்க. இது வந்துட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட பர்சனல் ஆட்டிடியூடு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணும். முழுக்க பேசிக்கான தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக உங்களோட ட்ரேடை வந்து ஒரு ப்ராக்ரஸாக கொண்டு போங்க. நான் இது பண்ணுறேன், என்னால் இது பண்ண முடியும், இது பண்ணிகிட்டே போகும்போது எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், அந்த மாதிரி கொண்டு போங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒருத்தர் சொல்லியிருந்தார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 40 லேக்ஸ்கிட்ட வீடு கட்டியிருக்காரு லோன் வாங்கி. அது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதில் வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக வந்து 28 லேக்கிட்ட வீடை கட்டிட்டாரு. மீதி வந்து ட்ரேடில் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டு மொத்தமாகவே பேலன்ஸ் இந்த அமௌண்ட்டு மொத்தமாகவே ட்ரேடில் விட்டார். அதில் என்ன ஆச்சுன்னா, மாதம் இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐ கட்டும்போது அவங்களோட அமௌண்ட் வந்து கொடுக்க முடியல. அவங்க சம்பளம் வாங்குறது அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு கால் பண்ணி இதேமாரி வந்து எனக்கு பண்ண முடியுமா சார் அந்த மாதிரி கேட்டாங்க. அதேமாரிலாம் ஆக்சுவலாக பண்ண முடியாது சார், நீங்கள் கற்றுக்கிட்டு வேணால் பண்ணலாம், உங்கள் ட்ரேடிங்கை பற்றி என்ன தெரியும் கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் வந்து நார்மலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பண்ணாங்க, அதை வச்சு நான் கொஞ்ச நாள் பண்ணேன், எனக்கு பண்ண முடியல, அதெல்லாம் கால்ஸ் வாங்கி பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் 2 நாள் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, மீதி 2 நாள் அப்படியே போயிடுச்சு சார் இருக்காங்க. அதனால் அவர் என்ன ஆச்சுன்னா, அவரோட அந்த வீட்டை அப்படியே விற்றுட்டு அந்த இதை அப்படியே அமௌண்ட்டை மொத்தமாகவே லோனை கட்டிட்டு இப்போ வாடகை வீட்டில் ரெண்டில் இருந்துக்கிட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பேசிக்கான கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருங்க, அதை வச்சு நம்ம இனிமேல் தான் அவர் லேர்னே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னால் கொஞ்சமாச்சும் ஸ்டாக் மார்க்கெட் புரிஞ்சிக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே பேசிக்காக நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.